டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட யூனிட் ரிலேட்டடான டாப் 15 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த சைடு நூல்களோட உட்பிரிவுகள் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு அதோட நூல்கள் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. சருக்கம், இளம்பகம், படலம், காண்டம், சீவ சிந்தாமணி, பாரதம், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். சருக்கம் பாரதத்தோட உட்பிரிவு, லம்பகம் சீவ சிந்தாமணி, படலம் கம்பராமாயணம், காண்டம் சிலப்பதிகாரம். ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா 2143. 2143 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். வசனடை கைவந்த வள்ளலார் வைதாலும் வலுவின்றி வைவாரே என வள்ளலாரை புகழ்ந்து பாடியவர் யார்? வள்ளலார் ராமலிங்க அடிகள், ஆளும் நாவலர், பரிதிமார் கலைஞர், உவேசா. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, ஆர்வோ நாவலர். பொறுத்துக. இந்த சைடு நூல்கள் கொடுத்துருக்காங்க, அதோட ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, பொறுத்துக சொல்லியிருக்கு. தண்ணீர், கரிப்பு மணிகள், கல்மரம், சாய்வு நாற்காலி, தோப்பில் முகமது மீரான், அசோகமித்ரன், ராஜகிருஷ்ணன், திலகவதி. தண்ணீர் அசோகமித்ரன், கரிப்பு மணிகள் ராஜம் கிருஷ்ணன், கல்மரம் திலகவதி, சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான். ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா 2341. 2341 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த சைடு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, அதோட வரிகளோட பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. இரத்தலும் இரத்தல் இதழை போலும் இறப்பன் இறப்பாறை எல்லாம் மக்கள் போர் கயவர் சீருடை செல்வ சிறுவடி அவர் ஒப்பறியாமல் எடுத்தால் இறப்பிற்கு அற்பார் இரவின் மன்று கரத்தல் கருவினும் தோற்றாதார் மாட்டில் மாறி வர கூறுதனையற்று. இரத்தலும் ஈதலை போலும் கரத்தல் கனவிலும் தோற்றாதார் மாட்டு இறப்பாரை எல்லாம் இறப்பிற்கறப்பார் இரவின் மின் என்று மக்கள் போர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாங்கண்டதில் சீருடை செல்வர் சிறுதுளி மாறி வர கூர்த்தனைய துடைத்து. ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா 3214. 3214 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கூற்று, பீடிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயில். இக்குறளில் பிரிதுமறுதல் அணி பயின்று வந்துள்ளது என்று கூறுவர். வலியறிதல் என்ற அதிகாரத்தில் இக்குறள் இடம்பெற்றுள்ளது. மன்னன் மற்றவர்களை எளியவர் என்று பகை கொண்டால் அவர்கள் கூட்டமாக சேர்ந்து வந்தேர்களானால் தன் வலிமையை இழப்பான். இந்த கூற்று காரணம் இந்த ரெண்டுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணமானது கூற்றிற்கான சரியான இருக்கும். பெரிதுமறுதல் அணின்றது என்னன்னா வெறும் உவமையை மட்டும் சொல்லி அது சொல்ல வர பொருளை உணர வைக்கிறது. இதுல இந்த குறளோட அர்த்தம் என்னன்னா, ஒரு வண்டியில அதிக அளவுக்கு மீறி மயில ஏத்தினா கூட அதோட அச்சு முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது லேசான பொருளா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா ஏத்தினா அதோட பாரம் தாங்காம உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது உவமையா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதோட இந்த உவமைக்குரிய அர்த்தம் என்னன்னா, மன்னன் எதிரிகள் எளிமையானவர்கள் விட்டுட்டா அவங்க எளிமையானவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வலிமையான படையா மாதிரி அவனை தோற்கடிச்சிருவாங்கன்றத உணர்த்துறாரு. அதனால இது பெரிதுமறுதல் அணி. கீழ்காணும் திருக்குறள் வெளிப்படுத்தும் சிந்தனையை தேர்வு செய்க. ஆகாறு அளவிட்டு அதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. இக்குறளில் பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என நன்னடத்தை பதிவாகியுள்ளது. இக்குறளில் வாழ்க்கையில் இலக்கு பெரிதாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளது. நட்பு கொள்ளுதல் பற்றிய சிந்தனை பதிவாகியுள்ளது. இக்குறளில் பொருளாதார சிந்தனை இருக்கிறது. ஆகாறு அளவிட்டு அதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. ஆன்சர் என்னன்னா இக்குறள்ல பொருளாதார சிந்தனை இடம்பெற்றிருக்கு. தவ வேடம் பூண்டு மனதை அடக்கும் வலிமை இல்லாமல் தவத்திற்கு புறம்பான அவச்செயல்களை செய்யும் மத வேடதாரிகளின் செயலை வள்ளுவர் என்ற உவமைகளால் விளக்குகின்றார். இக்கூற்று புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று புதர் மறைந்து வேடுவன் புல் சிமித்தற்று உவமை 1 மட்டும் உவை 1, 2 ஆகிய இரண்டும் தவறு. உவமைகள் 1, 2 ஆகிய இரண்டும் சரி. அதாவது சாமியார் வேஷம் போட்டு மனதை அடக்கும் வலிமை இல்லாமல் இருக்கிறவங்கள எதரோட ஒப்பிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு, உவமைப்படுத்தி சொல்லியிருக்காரு என்று கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா உவமை 1, 2 சொல்லியிருக்காரு. அதாவது புலி தோல் போத்தி பசு புல்ல மேய்ஞ்சது மாதிரியும் புதர்ல மறைந்து வேட்டுவர்கள்
வேட்டையாடுறது மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பார். 1884ஆம் ஆண்டு மெட்ராஸ் மகாஜன சபை கீழ்கண்டவற்றில் எதனை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டது? சமூக கல்வி போற்றுவதற்கு, பொருளாதார கல்வி போற்றுவதற்கு, அறிவியல் கல்வி போற்றுவதற்கு, கலாச்சார கல்வி போற்றுவதற்கு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, அரசியல் கல்வி போற்றுவதற்கு. தில்லையாடி வள்ளியம்மை பற்றி சரியான கூற்று. தென்னாப்பிரிக்காவில் இன பாகுபாட்டிற்கு எதிராக 16 வயது பங்கெடுத்தவர். காந்தியோட ஆரம்ப காலத்தில் வேலை செய்தவர். இனப்பாடு பாகுபாட்டிற்கு எதிராக நடந்த போராட்டத்திலேயே இறந்து போனவர். தில்லையாடி பற்ற கூற்றுல எது சரியானது? ஆன்சர் வந்து என்னன்னா பி, 3 சரிதான். நெக்ஸ்ட், எந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து சமூகத்தை விடுவிப்பதற்காக திராவிடர்கள் சுயமரியாதை இயக்கத்தை முன்னிலைப்படுத்தினர்? மத சடங்கு சம்பிரதாயங்கள் மரபுகள், மத சடங்கு சம்பிரதாயங்கள் சாதி அமைப்புகள், மத மரபுகள் மற்றும் சாதி அமைப்புகள், மத சடங்குகள் சம்பிரதாயங்கள் மூட நம்பிக்கை. சுயமரியாதை இயக்கத்தோட முதன்மையான நோக்கம் ஆன்சர் வந்து என்னன்னா மத சடங்குகள் சம்பிரதாயங்கள் மற்றும் சாதி அமைப்புகள் இருந்து சமூகத்தை விடுவிப்பதற்காக. நூட்களை அவர்களின் ஆசிரியர்களுடன் போட்டுக. பார்த்திபன் கனவு, தமிழ்ச்சோலை, தேன்மலை, வழிப்பயணம், சுரதா, தமிழ் ஒளி, கல்வி, நம்பிக்கா. பார்த்திபன் கனவு வந்து கல்கி, தமிழ் சோலை வந்து திருவிக்கா, தேன்மலை சுரதா, வழிப்பயணம் வந்து தமிழ் ஒளி. ஸோ ஆன்சர் வந்து 3412. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். டேஸ் காலம் கருதி வெறுப்பிலா வேண்டுவ வேட்ப சொல்லல். இக்குறளில் எவற்றை அறிந்து செயலை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? குறிப்பறிந்து, இடனறிந்து, பொருளறிந்து, வினையறிந்து. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, குறிப்பறிந்து. மன்னனது படை வலிமையை அழிக்கும் ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறது? கடுஞ்சொல் தண்டனையும், கடுஞ்சொல்லும் கொடுங்கோலாட்சியும், சினமும் திரைப்பொருளும், டி மேற்கண்டையவையும் அல்ல. மன்னன் படை வலிமையை அழிக்கும் ஆயுதம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கடுஞ்சொல்லும் தண்டனையும். கீழ்கண்டவற்றில் ஆசிரியர்களை அவர்களின் இதழ்களுடன் பொறுத்துக. திருவிகா, பாரதியார், பாரதிதாசன், நா பார்த்தசாரதி. தீபம் தேசபக்தன், விஜயா, குயில். திருவிகா தேசபக்தன், பாரதியார் விஜயா, பாரதிதாசன் குயில், நா பார்த்தசாரதி தீபம். ஸோ ஆன்சர் வந்து 2341. 2341 ஆப்ஷன் சி த ரைட் ஆன்சர். தமிழ் மாவட்டங்களில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது தொழிலாளர்கள், பொதுமக்கள் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டனர். சென்னையில் பெண்கள் பொது வேலை நிறுத்தம் செய்தனர். பக்கிங்ஹாம் மற்றும் கர்நாடகா மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சென்னை துறைமுக பணியாளர்கள் மற்றும் சென்னை மாநகர பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். 1 மட்டும் சரி, 1 2 4 கூட்டல எது சரின்னு கேட்கலாம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, 4மே சரி. கீழ்கண்டவற்றுள் நீதி கட்சியின் உண்மையான பணிகள் எது? பொது பணிகளில் திராவிட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது, மாவட்ட நீதிபதிகளை நியமிக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, புறம்போக்கு நிலங்களை மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் இருந்தது. நீதி கட்சியோட உண்மையான பணிகள் 3 எது சரியானது கேட்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, 1 2 சரி, 3வது தவறு. நீதி கட்சியானது திராவிடர் கழகமாக எந்த இடத்தில் நடந்த மாநாட்டில் மாற்றப்பட்டது? சேலம், காஞ்சிபுரம், வேலூர், கோவை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, சேலம். 1944ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் தான் நீதி கட்சியானது திராவிடர் கழகமாக பெயர் மாற்றப்பட்டது. பட்டியல் 1, பட்டியல் 2 போட்டது. புலித்தேவர், மருது சோழர், கோபால் நாயக்கர், யாது நாயக்கர், சிறுவயல், திண்டுக்கல், ஆனைமலை, நெற்கட்டும் சேவல். புலித்தேவர் வந்து நெற்கட்டும் சேவல், மருது சகோதரர்கள் சிறுவயல், கோபால் நாயக்கர் திண்டுக்கல், யாதுல் நாயக்கர் வந்து ஆனைமலை. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 4123. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கீழ்காண பத்தியை கவனமாக படித்து சரியான விடையை தேர்வு செய்க. இந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்பி ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது. நம்பி ஆற்றங்கரையில்
இரும்பு கால கலாச்சாரத்தின் வேர்களை தேடுவதற்காக ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இது பழங்கால பொருட்களுக்கு பெயர் பெற்ற ஒரு செழிப்பான தொல்லியல் இடம். இவ்விடத்தின் பெயர் துலுக்கரப்பட்டி, கீழடி, வெம்பக்கோட்டை, பெரம்பலூர். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு அகழ்வாராய்ச்சி இடம் கேட்டிருக்காங்க. கீழடி சிவகங்கை மாவட்டம், அப்ப இது இருக்காது. பெரம்பலூர் அது தனி மாவட்டம், அது திருநெல்வேலி மாவட்டத்தில் வராது, வடக்கு மாவட்டம். வெம்பக்கோட்டை வந்து விருதுநகர் மாவட்டம், அப்ப இதுவும் வராது. இப்போ ரிமைனிங் இருக்கிறது ஒண்ணுதான், அப்ப இதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். துலுக்கர்பட்டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வரிசை 1 காணும் தொல்லியல் ஆய்வு இடங்களை வரிசை 2 அவற்றின் மாவட்டங்களுடன் பொறுத்துக. கொடுமணல், பொருந்தல், திருவக்கரை, ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி, விழுப்புரம், ஈரோடு, திண்டுக்கல். கொடுமணல் வந்து ஈரோடு மாவட்டம். பொருந்தல் வந்து திண்டுக்கல் மாவட்டம். திருவக்கரை வந்து விழுப்புரம் மாவட்டம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 3, 4, 2, 1. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். மொழி குழுவுடன் தவறாக பொருத்தப்பட்டுள்ள இணையை காண்க. இந்திய ஐரோப்பிய குடும்பம் ஆரியா, திராவிட குடும்பம் திராவிடம், ஆஸ்ட்ரிக் குடும்பம் கன்னடம், சீன திபெத்திய குடும்பம் கிராதா. இந்த 4 இணையில எது தவறா பொருத்தப்படுது? இந்தோ அரேபிய குடும்பம் ஆரியா ரைட்டு தான். திராவிட குடும்பம் ரைட்டு தான். கன்னடம் வந்து தென் திராவிடம், அப்ப இது தவறு. சீன திபெத்திய கிராதா இது சரிதான். அப்ப ஆப்ஷன் 3 மட்டும் தவறான. சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் எது? தொய்யகம், புல்லகம், வயந்தகம், வலம்புரி. தலைமுடியில் அணியும் ஆபரணம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ தொய்யகம். வையகம் பணிப்ப வளநேர்பு வளையி என தொடங்கும் 10 பாட்டு இலக்கியம். நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாடல். வையகம் பணிப்ப வளநேர்பு வளையி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ நெடுநல் வாடை. இலங்கை தமிழ் பேராசிரியர் கா. சிவத்தம்பி செம்மொழி பண்புகளாக குறிப்பிட நூல்வை. தொன்மை தொடர்ச்சி செழுமை வளம், தொன்மை விழுமியம் தனித்தன்மை, தொன்மை இயற்கை தனித்தன்மை, தொன்மை தொடர்ச்சி விழுமியம். செம்மொழி பண்புகளாக குறிப்பிடப்படும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ தொன்மை தொடர்ச்சி செழுமை வளம். பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி மாணிக்கவாசகர். யாயையும் பாடி கோவை பாடு என்ற வழக்கு எதன் அடிப்படையில் தோன்றியது? யாயையும் பாடி கோவை பாடு. உயர்வான இலக்கியம், கடலோடு தொடர்பு படுத்துவது, கடின இலக்கிய வகை, பயிற்சி இருத்தல் வேண்டும். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி பயிற்சி இருத்தல் வேண்டும். எதனை போன்று ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்று திருமூலர் கூறுகிறார்? சிங்கம், யானை, ஆமை, மண்புழு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி ஆமை. மலரும் சருகும் எனும் நாவலின் ஆசிரியர் யார்? அகிலன், டி. செல்வராஜ், நா. பார்த்தசாரதி, ஜெயகாந்தன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி டி. செல்வராஜ். ஹைக்கூ கவிதையின் தமிழ் பெயர் என்ன? செய்யுள், புதுக்கவிதை, குறும்பா, வசன கவிதை. ஹைக்கூன்றது ஜப்பானிய கவிதை, அதோட தமிழ் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி குறும்பா. அறம் எனும் சொல்லிற்கு தமிழில் 8 வகையான பொருட்கள் வழங்கி வருகின்றன என்று கூறியவர்? திருக்குறள் முனுசாமி, மு. வரதராசனார், கா. திருநாவுக்கரசு, கவிஞர் வைரமுத்து. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி கா. திருநாவுக்கரசு. மோப்பக்குழையும் அனிச்சம் இச்சொல்லில் அனிச்சம் என்பது எதனை சுட்டும்? பழம், காய், மொட்டு, மலர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி மலர். திருக்குறள் உரையாசிரியர்களுள் முதன்மையானவர் யார்? தர்மர், பரிமேலழகர், மூவா, மணக்குடவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி மணக்குடவர். 1934ஆம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற 9வது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணி பெயரை குறிப்பிடுக. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, திருமதி மார்கரெட் கசின்ஸ், பேகம் ஷரிபா ஹமீத் அலி, திருமதி அன்னி பெசன்ட். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. நெக்ஸ்ட்
பின்வருவனவற்றுள் திருக்குறள் இடம்பெறாதது. கல்லுண்ணாமை, ஊழ், வறுமை, தமிழ் என்ற சொல் திருக்குறளில் இடம்பெறாதது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, தமிழ் என்ற சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின். நந்தி மலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியது? சங்கரன், நீலகண்ட பிரம்மச்சாரி, எஸ் சிதம்பரம், சத்தியமூர்த்தி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, நீலகண்ட பிரம்மச்சாரி. 1925ஆம் ஆண்டு ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார். இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமானது மக்களிடையே சுயமரியாதை, சுய நம்பிக்கை, புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது, அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பது. எந்த கூட்டும் சரியானது? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, 1, 2 கூட்டுமே சரிதான். குடியாத்தம் மரியாதை சட்டம். சுயமரியாதைகளை கிலோவற்றை பொறுத்தவரை குடியாத்தம் சுயமரியாதை கூட்டம், 2வது சுயமரியாதை கூட்டம், கிறிஸ்துவ மாநாடு, சத்தியாகிரக கமிட்டி. சின்னையன், அல்டோன்ஸ்லாஸ், அப்துல் கரீம் ஷாகிப், எம்.ஆர். ஜெயகர். குடியாத்தம் சுயமரியாதை கூட்டம் வந்து அப்துல் கரீம் ஷாகிப். 2வது சுயமரியாதை மாநாடு எம்.ஆர். ஜெயகர். கிறிஸ்தவ மாநாடு வந்து அல்டோன்ஸ்லாஸ். சத்தியாகிரக கமிட்டி வந்து சின்னையன். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா சிடிபிஏ, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியானவற்றை தேர்ந்தெடுங்க. கர்னல் மேக்ஸ்வெல் மருது சகோதரர்கள், ஆட்சியர் WC ஜாக்சன் கட்டபொம்மன், கர்னல் அக்னியூ கோபால் நாயக்கர், கர்னல் இன்னிஸ் வேலு நாச்சியார். இந்த 4 இணையில எது சரின்னு இருக்காங்க? கர்னல் மேக்ஸ்வெல் மருது சரிதான். ஜாக்சனுக்கும் கட்டபொம்மன் தான் சண்டை வந்துச்சு, சரிதான். கர்னல் அக்னிக்கு கோபால் நாயக்கர் அக்னி வரதுக்கு முன்னாடியே கோபால் நாயக்கர் இறந்துருவாரு, அப்படி தவறு. இக்னிஸுக்கும் வேலுநாச்சியாருக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடுங்க. பாரதிதாசன் கோயில் பாட்டு, திருவிக நவசக்தி, சுப்பிரமணிய சிவா சுதேசமித்திரன் பதிப்பாசிரியர், ஜீவானந்தம் மூக்காண்டி. பாரதிதாசன் கோயில் பாட்டு கிடையாது. திருவிக கல்யாண சுந்தர் நவசக்தி சரி. சுப்பிரமணிய சிவா சுதேசமித்திரன் பதிப்பாசிரியர் கிடையாது. ஜீவானந்தம் மூக்காண்டி சரி. அப்போ ஆப்ஷன் டி, 2, 4, 2 மற்றும் 4 சரி. பலியாடுகள் நாடக ஆசிரியர் யார்? பிரளயன், மங்கை, வெளி ரங்கராஜன், KA குணசேகரன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, KA குணசேகரன். நண்பா உனக்கூறு வெண்பா எனும் வைரமுத்து கவிதை உணர்த்தும் பாடுபொருள். எய்ட்ஸ் விழிப்புணர்வு, காதலின் சிறப்பு, சமூக முன்னேற்றம், நட்பின் சிறப்பு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, எய்ட்ஸ் விழிப்புணர்வு. பொய்மையும் வாய்மை எடுத்து எப்பொழுது? புரை தீர்ந்த நன்மை பயக்கும் போது, நன்மை விளையாத போது, தீமை விளையும் போது, பொறுமை இழந்த போது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, புரை தீர்ந்த நன்மை பயக்கும் போது. திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் யாது? தூய்மை, உவமை, வாய்மை, உதவி. ஒப்புரவு என்பதன் பொருள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, உதவி. தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன? பையம்பள்ளி, புதுக்கோட்டை, திருநெல்வேலி, திருவண்ணாமலை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, பையம்பள்ளி. ஆற்றுப்படை இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள ஆறு என்ற சொல் என்ன? ஒருவர் மற்றவருக்கு வழி சுடுதல், ஆறு, பரிசு, புரவலன். ஆன்சர் வந்து என்னன்னா ஒருவர் மற்றவருக்கு வழி சொல்லுதல். அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? கல்வி, அறிவு, பொன், செல்வம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, அறிவு. சான்றோர் பழிக்கும் வினையை எந்த நிலையிலும் செய்யக்கூடாது என்கிறார் வள்ளுவர்? எந்நிலையை குறிப்பிடுகிறார்? நோயால் வாடும் காலத்தில், கல்வி கற்க இயலாத நிலையில், பொருள் ஈட்ட முடியாத நிலையில், தாய் பசியால் வாடும் காலத்தில்.
ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, தாய் பசியால் வாழும் காலத்தில் கூட சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சேராது இயல்வது நாடு என முடியும் குறளில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகளாக வள்ளுவர் சுட்டுவன யாவை? வறுமை, அறிவின்மை, வேலையின்மை, பசி, பட்டினி, பஞ்சம், பசி, பிணி, பகை, மழை, வெள்ளம், பனி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, பசி, பிணி, பகை. ஒரு பசியும் ஓவா பிணியும் சேரா இயல்வது நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. சீவக சிந்தாமணி இயற்றிய திருத்தக்க தேவர் சோழ அரச மரபினரிலிருந்து துறவானப்பட்டவர். சீவக சிந்தாமணியை விருத்தத்தில் அமைந்த முதல் தமிழ் பெருங்காப்பியர். திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் எனும் நிலையாமை நூல் ஒன்றையும் இயற்றியுள்ளார். சீவக சிந்தாமணி 12 கலம்பங்களையும் 2000 பாடல்களையும் உடையது. இந்த 4 கூட்டுல எது சரின்னு கேட்போம். ஆன்சர் வந்து என்னன்னா இது சரிதான். சீவக சிந்தாமணி விருத்த பாவங்கள் அது இதுவும் சரிதான். திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் எனும் நூல் எழுதியிருக்க இதுவும் சரிதான். ஆனா இது 12 கலம்பகம் கிடையாது. இது தவறு. 13 கலம்பங்களையும் 3145 பாடல்களையும் உடையதுதான் சீவக சிந்தாமணி. ஸோ அப்போ ஆப்ஷன் 1, 2, 3 ரைட்டு, 4 தவறு. இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.